பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அறிக்கை செய்வோம். என் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பேன். அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் என் தேசத்தில் இருப்பதில்லை. என் குடும்பத்தில் இருப்பதில்லை. என் சபையில் இருப்பதில்லை. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். மறுபடியும் சொல்லுவோம். என் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பேன். அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் என் தேசத்தில், என் குடும்பத்தில், என் சபையில் இருப்பதில்லை. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலும் உள்ளவரே, ஐயா கிருபையுள்ளவரே, மகா இரக்கமுள்ளவரே, நீடிய பொறுமையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த அறிக்கை செய்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் பழிக்கட்டும் ஜெபிக்கிறேன். இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆக கடவுது என்று சொன்ன வார்த்தையின்படி நடக்கட்டும். கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் விசேஷமாய் அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறீர். வியாதி அவர்களிருந்து விலக்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. எந்த விதமான போராட்டத்தோடு கவலைகளோடு இருக்கிறவர்களுக்கு இந்த இரவிலே அந்த காரியங்கள் முடியும்படி காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். புதிய பலன், ஒரு புதிய சுகம், ஒரு புதிய ஆரோக்கியம் கொடுக்கப்படட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, காலையிலே புதிய கிருபையினாலே எங்களை தாங்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழுந்து உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு இரவிலே அற்புதம் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. இதை கேட்கிற, இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் நல்ல கர்த்தாவே வாழ்க்கையை கொடுக்கிறீர். சுகமான செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன். என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்து கொள்ளும்போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். God bless you.